என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்திய விவசாயிகளுக்காக தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு பாரத பிரதமரால கிசான் சம்மான் யோஜனா திட்டம் மூலமா வருஷத்துக்கு 3 முறை, அதாவது 4 to 4+4 3 முறை 6000 ரூபாய் வர வைக்கக்கூடிய அந்த இலவச பணம் அடுத்தது எப்போ வரும், அதுல 1,00,000 விவசாயிகளுக்கு இந்த பணம் வரல அப்படிங்கக்கூடிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயத்த இந்த அப்டேட் மூலமா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டருடைய கிசான் யோஜனா சம்மான் திட்டம் மூலமா யாராலுக்கெல்லாம் பலன் கிடைக்கும், அடுத்த வரவு எந்த தேதியில வரவு வைக்கப்படக்கூடிய ஒரு அருமையான வீடியோ வீடியோ பதிவு பண்ணிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். 2019 ஆரம்பிக்கப்பட்ட கிசான் சம்மான் யோஜனா பிரதம மந்திரியோட திட்டம் மூலமா, இந்த திட்டம் மூலமா ஏழை எளிய விவசாயிகள் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வருஷத்துக்கு 6000 ரூபாய் ஒரு நிதி, அதாவது ஒரு இன்சென்டிவ், அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு பணத்தை பிரதம மந்திரி தொடங்கி வச்சாரு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாடிக்கையாளருடைய வங்கி கணக்கிலே வர வைக்க போறதாகவும், யாரும் இடைத்தரகர்கள் எதுவுமே இல்லாம நேரடியாவே விவசாயிகளுடைய கணக்குல வர வைக்க போறாங்க. வர வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் 2000 கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு எப்படி பாரத பிரதமர் மந்திரியால இந்த கிசான் சம்மான் யோஜனா மூலமா வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி எங்க விளைபொருட்களை மத்திய அரசை நேரடியா எடுத்துக்கணும், அதுவும் நாங்க வைக்கிற விலையில அவங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது தோல்வி அடைஞ்ச பத்ததுல தான் இப்ப இந்த திட்டம் மூலமா பல விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறாங்க, போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கோரிக்கை மனு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில இன்னும் வசந்தம் வீசல அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ எனிவே, எப்படியா இருந்தாலும் சரி, ஜூன் 15 2025 15ஆம் தேதி, இன்னும் மே மாசம், அடுத்த மாசம் ஜூன் மாசம் 15ஆம் தேதியில இருந்து அடுத்த தவணையாக 2000 ரூபாய் வர வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனை மட்டும் இல்லாம வரக்கூடிய எலெக்ஷன், அதாவது அடுத்த வருஷம் 2026 மாநில சட்டமன்ற தேர்தல் எல்லாம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 15 மாநிலத்துக்கு மேல தேர்தல் நடக்க போற அடிப்படையில இந்த திட்டத்துல இருந்து இன்னும் 2000 ரூபாய் உயர்த்தி 8000 ரூபாயா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் விவசாயத்துறை அமைச்சர்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏழை எளிய விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலே நேரடியாக வைக்கிறதுனால புரோக்கர், இடைத்தரகர்கள், கமிஷன், இன்னும் சொல்ல போனா ஐடி பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியும். இதே அடிப்படையில வருஷத்துக்கு 6000 ரூபாயா 4 மாசத்துக்கு ஒரு தடவை 2000, இன்னொரு 4 மாசத்துல 2000, இன்னொரு 4 மாசத்துல 2000, மொத்தம் கிட்டத்தட்ட நமக்கு 6000 ரூபாய் வர வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 1,00,000 விவசாயிகளுக்கு இது வரைக்கும் இன்னும் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல் இந்தியா அளவுல 89 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பலன் பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல அதாவது கிசான் சம்மான் யோஜனா திட்டம் மூலமா விவசாயிகள் வங்கி கணக்குல பணம் வைக்கக்கூடிய பிரதம மந்திரியோட திட்டத்துல கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல பணம் வரல. அவங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஆதார எஸ்பியோட லிங்க் பண்ணாம வச்சிருக்காங்க. கேஒய்சின்னு சொல்லுவாங்க, நோ யுவர் கஸ்டமர். அந்த திட்டம் மூலம், அந்த ஸ்கீம்ல நேரடியாக வங்கிக்கு உங்க அக்கௌண்ட்டையும் ஆதாரியை எடுத்துட்டு போய் கைரேகை வச்சு ஆதார எஸ்பியோட நீங்க இணைச்சா மட்டும்தான் பழைய அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பிரதம மந்திரியோட செயலாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க, அவங்களோட செக்ரட்டரி தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியா இந்த விவசாய பெருங்குடி மக்கள் யாருக்கெல்லாம் பணம் வரலையோ, இந்த 6000 ரூபாய் பணம் வரலையோ, 2000 உங்களுக்கு வந்திருக்கணும், கண்டிப்பா வந்திருக்கணும். 3 தவணையா அவங்க கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. சோ பணம் வராதவங்க உடனடியா உங்க வங்கி அக்கௌண்ட்டையும் ஆதாரியை நீங்க வங்கிக்கு எடுத்துட்டு போனீங்கன்னாவே, அப்டேட் பண்ணாவே உங்களுக்கு எத்தனை மாசம் வரலையோ, எத்தனை ஒரு வருஷத்துக்கு எடுத்துட்டு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வரல 6000 ரூபாய், அந்த அமௌண்ட் 6000 ரூபாய் வந்துடும். இந்த வரக்கூடிய அடுத்த மாசம் ஜூன் 15ஆம் தேதியில இருந்து அடுத்த தவணையும் தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதம மந்திரியோட அலுவலகம் தெரிவிச்சிருக்க அடிப்படையில என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த மகிழ்ச்சியான வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்கும். புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.